தீபாவளி லீவில் எங்கன்னா போகலாமா அப்படின்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது நம்ம விழுப்புரத்தில் வேற லெவலில் ஒரு ஸ்பாட் கிடைச்சது. சின்ராசு எர்ரா வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஸ்பாட்டுக்கு போயாச்சு. சிலருக்கு தெரிந்த பலருக்கு தெரியாத ஒரு பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். கல்மர பூங்கா. அழகான கிராமத்து இயற்கை சூழலில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் ஆச்சரியம் நிறைந்த இந்த கல்மரங்கள் தான் இங்கே இருக்கு. வாங்க பார்ப்போம் எப்படி மரம் கல்லாச்சுன்ற வரலாறு. வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தேசிய கல்மர பூங்காவில் தான் இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஆற்றுல அடிச்சுட்டு வரப்பட்ட இந்த மரத்தூண்கள் தான் இப்போதைக்கு கல்லாக மாறிக்குது. ஸோ அதுக்கான ஒரு தேசிய பூங்கா தான் இது. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்த திருவக்கரையில் தான் இருக்குது. விழுப்புரம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் இருக்க ஒரு பெரிய டவுட்னா அது எப்படி மரம் வந்து கல்லாகும் அப்படின்னு கேட்டீங்க. இது வந்து 10 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, 1000 வருஷம் இல்லை, 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த மரம் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே இருக்க அந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 கோடி ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. அங்கேயே போட்டிருப்பாங்க ஏஜ் வந்து 20 மில்லியன் இயர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இருக்க காலத்தில் ஒரு 50 வயசு 60 வயசு வாழ்றதே நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இங்கே இருக்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இன்னும் நம்ம இருக்க போகிற எத்தனை வருஷம்லாம் தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே இந்த இடத்துலாம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இருக்க சந்ததிகளுக்கு வந்து நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லலாம். ஐரோப்பாவை சேர்ந்த சானரேட் அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ்ல கல்மரங்கள் இருக்கிறதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மரத்து மேலே தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொன்னால் நம்ப முடியுதா? உண்மைதான், நம்பி தான் ஆகணும். பட் ஏன் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து இந்த கற்களை உடைச்சிட்டு போகிறது, இந்த மரத்தை பிடிங்கிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ எப்படி வந்து இந்த மரங்கள்லாம் அங்கேருந்து இங்கே வந்திருக்கு, யாராவது தூக்கி போட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சில பேரழிவு நடந்திருக்கு. அந்த பேரழிவில் இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்ததாகவும் அடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல அப்படியே தங்குறதாகவும் நிறைய வரலாறுகள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கோடி வருஷமாக இந்த மரம் இங்கே தான் இருக்குது. இப்போ பார்த்தாலே தெரியும், பார்க்கறதுக்கு வந்து துகள் மாதிரி இருக்கும். ஆனால் இது உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மாதிரி இருக்கு. இது மரத்துகளா இல்லை பாறையா அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஒவ்வொரு மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் வச்சுருக்காங்க. இது வந்து B252 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மரம் மாதிரி இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். மரத்தோட வயது வந்து எப்படி வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு சர்க்கிள் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை வளையங்கள் இருக்குதோ அத்தனை வயசு அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வளையங்களாக இருக்கும் பாருங்கள், இங்கே. அப்போ எந்த அளவுக்கு இதுக்கு அந்த வளையங்கள் இருக்கோ அதுதான் இந்த மரத்தோட ஏஜ் அப்படின்ற மாதிரி நிறையா வல்லுநர்கள் சொல்லுவாங்க. ராட்சச வேர்களையுடைய 300 ஆண்டுகளுக்கு பழமையான மிகப்பெரிய ஆலமரங்கள் நிறைய இருக்கு. எவ்வளவு வெயில் அடித்தாலும் இந்த ஆலமரங்கள் நமக்கு அவ்வளவு காத்தையும் அவ்வளோ நிழலையும் தருது. அப்படியே கொஞ்சம் உள்ள நடந்து போனா ஒரு சிறிய கோவில் இருக்கு. ஒரு சிறந்த திறந்தவெளி பூங்கா தான் இந்த தேசிய கல்மர பூங்கா. கிட்டத்தட்ட 247 ஏக்கர் பரப்பளவில் இருக்க இந்த பிளேஸ்ல 200 மரத்துண்டுகள் இருக்கு. 2 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாக கருதப்படுகிறது. இந்த பகுதியிலேருந்து சூரியனை பார்க்கும்போது அவ்வளோ அழகான கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. சாயங்காலம் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி இந்த இடத்துக்கு நீங்கள் தாராளமாக உங்கள் குடும்பத்தோட கூட்டிட்டு வாங்க. உங்களோட பசங்களுக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்கள் காட்டுங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து இந்த வரலாற்று பதிவுகள்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. கேட்கும்போதே நம்ப முடியாத மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து கேட்டதப்ப பார்த்தப்ப தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியுது, சரிங்களா? அதனால நீங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒர்த்தபிளான ஒரு பிளேஸ். நாங்களும் இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு தான் பார்த்தோம். ஆனால் அப்போ தான் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பிளேஸ் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. தீரன் படத்தில் வர மாதிரி நம்ம டீம் இன்னும் எவ்வளோ தூரம்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் 2 கிலோமீட்டர் சொல்லி ஸ்பாட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். போகிற வழி ஃபுல்லாகவே கல்மரங்களோட சிறிய துண்டுகள் கிடைச்சிச்சு. உள்ளே போக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது.
தேடல்கள்னு பேரை வச்சுட்டு தேடலைனா எப்படி? குகைக்குள்ள போகிறோம். இந்த மாதிரி குகை, அதுவும் நம்மளோட விருப்பத்தில் சொன்னால் நம்ப முடியல. இங்கே தான் எங்கும் ராஜா எதிலும் ராஜா, இசைஞானி பாட்டு கேட்கலாம் எப்படி? வாங்க கேட்டுகிட்டே உள்ளே போகலாம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சீரியஸ்லி இந்த கல்மர பூங்காவும் இந்த குகையும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேஸோட லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தாராளமாக போயிட்டு வாங்க. நம்ம ஊரில் இருக்க பிளேஸை நம்ம பார்க்கலாம் எப்படி? தேடல்கள் தொடரும்.